அனைவருக்கும் வணக்கம். அறம் உதவி மையத்தோட இன்ட்ரோ வீடியோ. அறம் உதவி மையத்தை நாங்கள் ஒரு 10 தோழர்கள் சேர்ந்து ஆரம்பித்தோம். இதில் பார்த்திங்கன்னா மக்களுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவிகளை நம்ம செய்வோம் அப்படின்னு ஆரம்பித்தோம். இதில் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நாங்கள் சட்ட உதவிகள் தான் செய்கிறோம். ஆர்டிஐ தகவலை நம்ம எப்படி பெறுறது, அப்புறம் ஒரு காவல் நிலையத்தில் நீங்கள் ஒரு புகார் அளிக்கிறீங்க, அந்த புகார் மீது நடவடிக்கை இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுறது, நீதிமன்றத்தில் எப்படி ஒரு வழக்கை நம்ம தொடர்றது, அப்புறம் எல்லா துறையிலையும் அரசு துறையில் ஏதாவது ஒரு லேகிங் இருக்குது அப்படின்னா அது நம்ம எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணுறது, அது எப்படி நம்மளோட உரிமைகளை எப்படி மீட்டெடுக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாங்கள் நிறைய பண்ணிகிட்ருக்குறோம். மனிதர்களாக பிறந்த நமக்கு விட்டு கொடுக்க முடியாத, மறுக்க முடியாத உரிமைகளும் சுதந்திரமும் நமக்கு இருக்குது. இந்த உரிமைகளும் சுதந்திரமும் மறுக்கப்படுறதுக்கு பேர் தான் மனித உரிமை மீறல். இந்த மனித உரிமை மீறல் சம்மந்தமாக நாங்கள் நிறைய வழக்குகள் நாங்கள் போட்டிருக்கோம், நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் பண்ணியிருக்கிறோம். அதுக்கான சொல்யூஷன் எங்களுக்கு நிறைய கிடச்சிருக்கு. ஸோ அதை நம்ம தெரிஞ்ச சர்க்கிளில் மட்டுமே இதை பண்ணிகிட்ருக்குறோம். ஓகே, இது நம்மளோட தோழர்களுக்கும் நண்பர்களுக்கும் நம்ம இதை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக, ஒரு பாமர மக்களுக்கும் நம்ம இதை கொண்டு போய் சேர்க்கணும். அவங்களுக்கும் அவங்களோட உரிமைகள் பறிப்போச்சு அப்படின்னா அந்த உரிமைகளை நம்ம எப்படி மீட்டு கொடுக்குது அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் பொதுவெளியில் கொண்டு வரணும், மக்கள் எல்லாத்துக்கும் இது போய் சேரணுங்கிற ஒரு விஷயத்துக்காக இன்றைக்கி இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு நான் சொல்கிறேன். இதில் என்ன மாதிரி உதவிகள், கேள்விகள் அப்படின்னா, நீங்கள் சட்டம் சார்ந்து மட்டும் இல்லை, உங்களுக்கு என்ன கேள்விகள், சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம். நாங்கள் அதுக்கு சம்மந்தப்பட்ட எக்ஸ்பர்ட்ஸ்கிட்ட கேட்டு உங்களுக்கு பதிலளிக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம். மெயினாக வழக்கு சம்மந்தமாக, நீங்கள் புகார்கள் சம்மந்தமாக எந்த கேள்விகள் கேட்டாலும் நாங்கள் சொல்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம். எங்ககிட்ட அதிகமாக கேட்கப்பட்ட கேள்விகள் பார்த்திங்கன்னா, அண்ணே நான் இந்த தப்பு செய்யவே இல்லைண்ணே, நான் அந்த இன்சிடெண்ட்டில் கிடையவே கிடையாதுண்ணே, ஆனால் போலீஸ்காரங்க என் மேலே எஃப்ஐஆர் போட்டாங்கண்ணே அப்படிங்கிற கேசஸ் தான் நாங்கள் நிறைய டீல் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி நீங்கள் தப்பு செய்யாத பட்சத்தில், நீங்கள் இந்த இடத்துல இல்லாத பட்சத்தில் போலீஸ்காரங்க உங்களை ஒரு எஃப்ஐஆரில் சேர்த்துட்டாங்கன்னா அதுலேருந்து நம்ம எப்படி வெளியே வர்றது அப்படிங்கிறது தான். நார்மலாக நம்ம மேலே எஃப்ஐஆர் போட்டாலே ஒன்று ஆன்டிசெப்டர் பெயில் போட்டணும், இல்லை ஒரு பெயில் ப்ரொசீஜர். நீங்கள் பெயில் ப்ரொசீஜரை முடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம மேலே போலியாக எஃப்ஐஆர் போட்ட அதிகாரிகள் மீது, நம்ம மீது புகார் கொடுத்தவங்க மீது நம்ம நடவடிக்கை எடுக்க முடியும். அப்போ நம்ம மேலே ஒரு எஃப்ஐஆருங்கிறது புகாரின் அடிப்படையில் தான் எஃப்ஐஆர் போடுவாங்க. அப்போது புகார் கொடுத்தவங்க மேலேயும் நம்ம நடவடிக்கை எடுக்கலாம். அந்த புகாரின் அடிப்படையில் நம்ம மேலே எஃப்ஐஆர் பதிவு செய்த காவல் அதிகாரி மீதையும் நம்ம நடவடிக்கை எடுக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம வரும் வீடியோக்குள்ளே நம்ம இது எப்படி பண்ணலாம், எந்த மாதிரி கிரவுண்ட்ஸ் இருக்குது, எந்த மாதிரி நம்ம இதை நீதிமன்றத்துக்கு எடுத்துகிட்டு போகலாம், நம்மளோட உரிமைகளை எப்படி மீட்டு எடுக்கலாம், இந்த மாதிரி நம்ம மேலே நம்ம தப்பே பண்ணலை ஆனால் நம்ம மேலே எஃப்ஐஆர் போட்டாங்க அப்படின்னா அந்த நம்ம மேலே புகார் கொடுத்தவங்க மீதும் அந்த காவல் அதிகாரி மீதையும் நாம் எப்படி நடவடிக்கை எடுக்கிறது அப்படிங்கிறத நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்ப்போம். நன்றி.